சரிகமா கார்வா மினி தமிழ். என்ன பாட்டி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? நீ மட்டும் மனுஷத்தன்மையோட நடந்துக்கிறியா? கல்யாண கனவுலயே உன்னையே நினைச்சுக்கிட்டு வீட்டுல ஒருத்தி இருக்கிறா. எவளையோ கூட்டிட்டு வந்து இங்க நடு வீட்டுல கூத்தடிச்சிட்டு நிக்கிற. எனக்கு அணுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அஸ்வின், என்னப்பா சொல்ற? நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்லமா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது பூஜா கூட மட்டும்தான். நாங்க 2 பேரும் விரும்புறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். முடிஞ்சா கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லனா தள்ளி நில்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் அஸ்வின், மருமகளே, அவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாவம் அவனே அர்ஜுன் ரோஜா கையில இருக்கிறான். அவங்க குடுக்குற சாவிக்கு ஏத்த மாதிரி தான் இவன் ஆடிட்டு இருக்கிறான். பாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இவள முதல்ல இந்த வீட்டை விட்டு ஒழிச்சோம்னாதான் இந்த வீடே உருப்படும். நான் என்ன பண்ணேன் பாட்டி? உலகமகா நடிப்புடி. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. மகராசி என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல பிரச்சனை தான். பாட்டி, இவ அப்பனை அடிச்சு அவமானப்படுத்தினதுல இருந்து அஸ்வின் மாமாவும் இவ்வளவு பாத்துக்காம பேசிக்காம தான் இருந்தாங்க. இவதான் என் கல்யாணத்தை கெடுக்கணும்னே பேசி சமாதானப்படுத்தி இவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. சேண்டி, என் பேத்தியோட வாழ்க்கையை அழிக்கணும்னு இப்படி வெறி பிடிச்சு அலையிற நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. அது சரி, நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருந்தா நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உனக்கு வரும். ஒருத்தி வாழ்க்கையை கெடுத்துட்டு தானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. உன்கிட்ட நல்லதெல்லாம் நான் எதிர்பார்க்கலாமா? நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ நல்லா இரு, நல்லா இரு. ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மேலதானே உங்களுக்கு கோவம்? என்ன எவ்வளவு வேணா திட்டிக்கோங்க, எதுக்கு ரோஜாக்காவை திட்டுறீங்க? ஏய், என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல நின்னுகிட்டு என்ன ஏத்து பேசுறியா? தொலைச்சிருவேன். உங்க அப்பனை அடிச்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு விரட்டினானே, அது ஞாபகம் இல்லையா? எப்படி மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாம திரும்ப இந்த வாசல்ல வந்து நிக்கிறீங்க? மான ரோஷம் எல்லாம் பார்த்து ஒதுங்கி போயிடலாம் தான் நினைச்சேன். அப்புறம் தான் தோணுச்சு, உங்க வரட்டு கௌரவத்துக்காக ஏன் அஸ்வின நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இப்ப சொல்றேன், நானும் அஸ்வினும் லவ் பண்றோம். சாதாரண லவ் இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கோம். நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த சந்திரகாந்தா சூரியகாந்தான்னு யார் வந்தாலும் தடுக்க முடியாது. என்னடி பாட்டிய மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? மரியாதை கொடுத்தாலும் அவங்களுக்கு வாங்கிக்க தெரிய மாட்டேங்குது. ஐயோ யசோதா, யசோதா. கைய விடுறி. என்ன நீ அவ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கா, நீங்க பேசாம நிக்கிறீங்க? அதான் பாத்துட்டேனே. ஐயோ, உன்னையா அடிக்கிறா? நான் பக்கத்துல வந்திருந்தா என்னையும் நல்லா அடிச்சிருப்பா. நான் என்னோட மரியாதையை காப்பாத்திக்கணும்ல. ஆமா அத்தை, எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? எனக்கு வேணாம். இவளை இங்க விட்டா பச மாதிரி இங்கே ஒட்டிக்குவா. முதல்ல சித்தின்னு சொன்ன கொன்னுடுவேன். விடு அவள, விடு.
மருமகளே அத்தை என்ன மருமகளே இது வீடு சொந்த கடை மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, அதான் நான் ஒதுங்கிட்டேன். இவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது அத்தை. அண்ணி இவகிட்ட பேச முடியாதுன்னு ஒதுங்கி இருக்கீங்களா இல்ல இவங்க பேசட்டும்னு ஒதுங்கி இருக்கீங்களா? இல்ல யசோதா, பூஜா அடியே உன்னால தாங்க முடியாது. இப்போ பூஜா ரோஜா 2 பேர் இருக்காங்க. ஐயோ. ஆமா அத்தை, துஷ்டனை பார்த்தா ஒதுங்கிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நான் பேசல. நீ ஆச்சு பூஜா ஆச்சு ரோஜா ஆச்சு, எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். ஏய் ஓடி வெளியே. என்ன நீ அவளை விட்டுருங்க. அவன் மேல கைய வச்சுக்க நான் கொலைகாரன் ஆயிடுவேன். அஸ்வின், அஸ்வின் நீ சும்மா இரு. இங்க பாருங்க, பூஜா இப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. என் புருஷன் கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக வந்திருக்கா. இவளை வெளிய அனுப்ப உங்க யாருக்குமே உரிமை இல்ல. பூஜா நீ உள்ள போ. ஏய் என்னடி பூஜா நீ உள்ள போ. ஏய் என்னடி ஒண்ட வந்த பிடாரி நீ பெரிய பாஷா மாதிரி ஸ்டைல் காமிச்சிட்டு இருக்கியா? ஒன்ன உள்ள விட்டதே தப்பு, இதுல நீ அவளுக்கு ஒத்தா? 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டை புடிக்கலான்னு பிளான் பண்றீங்களா? ஏய் போடி வெளிய. சேர்ந்து நீ அனு, வேண்டாம். சொல்றேன் கேளு அனு. நான் அர்ஜுன் பேசுறேன். வெளியில போன்னு சொல்லு. ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணை படாத பாடு படுத்திட்டாங்க. அவ புருஷன் இல்லாத நேரத்துல அவளை திட்டுறது அடிக்கிறது. டார்ச்சர் பண்றது, அதுலயும் சாதாரண டார்ச்சர் இல்ல, மென்டல் டார்ச்சர். வீட்டுக்கு மருமகளா வந்தவள சோத்துக்கு வழி இல்லாம வந்துட்டான்னு நினைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. அதுக்குதான் 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சார், பாய். சார் எல்லாரும் நிக்கிறத பார்த்தாலே இங்க என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சார் நான் போறேன் சார். ஏன் இந்த வீட்ல இந்த வீட்ல ஒண்ணு அவமானப்படுத்திருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே தள்ள ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா என் பொண்டாட்டிக்கே இதெல்லாம் பண்ணிருக்காங்க. உரிமை இருக்க இவளையே அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. மருமகளே இங்க யாரு யாரையும் டார்ச்சர் பண்ணல. அஸ்வினா அந்த பொண்ணும் நடு வீட்ல கட்டி பிடிச்சிட்டு நின்னாங்க. அத உன் பிள்ளைகிட்ட சொல்லு. அப்படியா? நான் பார்க்காம போயிட்டேன். ஐயோ கர்மம் கர்மம். அந்த பொண்ணு அஸ்வினை கெடுக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கா. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. அத்தை நான் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக அந்த பொண்ணு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. அவ என் வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை வெளியே போக சொல்ல உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. And number 2, என் வீட்டுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்த பொண்ண உங்க வீட்டு பிள்ளை அஸ்வின் கட்டி புடிச்சிருக்கான். இதுவே பெரிய ஆஃபென்ஸ். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க வீட்டு புள்ளைய உள்ள தூக்கி வச்சிருவாங்க. இட்ஸ் a first வார்னிங். உங்க புள்ளைய கட்டுப்பாடா இருக்க சொல்லுங்க. அதையும் மீறி என் வீட்டுக்குள்ள வந்து என் ஸ்டாஃப கட்டி பிடிக்கிறத, காதல் பண்றத, அது இதுன்னு வச்சுக்கிட்டா ஐபிகோ செக்ஷன். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியவா போது? பூஜா இங்க தான் இருப்பா. முடிஞ்சா உங்க புள்ளைய அடக்கி வைங்க. அண்ணா. நோ அண்ணா, ஐம் அர்ஜுன் பிரதாப். சாரி. ஓ சாரி. இப்ப வெறும் அர்ஜுன் தான். அர்ஜுன் கிரிமினல் லாயர். சார், நான் இந்த பொண்ணை காதலிக்கிறேன். ஏமா, நீ உன்னை காதலிக்கிறியா? ஆமா சார். அப்ப பிரச்சனையே இல்ல. நீங்க 2 பேரும் மேஜருங்கிறதால, ஆஃப்டர் ஆல் இது ஒரு சின்ன மைனர் ப்ராப்ளம் தான். நீங்க 2 பேரும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வீட்ல யாராவது தடுக்க நினைச்சா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்து தொலைக்கணும். இவன் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டான்.
இவ்வளவு நேரம் உன் சின்ன பையன் காதல் பண்ணிட்டு இருந்தான், இப்போ இவன் ஆரம்பிச்சான் ரொமான்ஸ. செடியில ஒரு பூ பூக்குது, அத நம்மால தடுக்க முடியுமா? ஆ? அதே மாதிரிதான் காதலும். செடியில பூ பூக்குது, காதல் மனசுல பூக்குது. இந்த காதல் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ளதான் வரும், 70 வயசுலலாம் வராது. அதனால காதலிக்கிறவங்கள பார்த்து காதலிக்க முடியாதவங்க கடுப்பேத்துறாங்க ஒரு ஆணர் தான் சொல்லுவாங்க. நீங்க அத பத்திலாம் கவலையே படாதீங்க. காதல் இல்லாம இந்த உலகமே இல்ல. உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருந்தா நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு வேலை பார்க்காம இருக்க கூடாது. பூஜா, நீ நம்ம வீட்டுக்கு போ. அஸ்வின், நீ போ ஊருக்கு. ரோஜா, வா போலாம். மருமகளே, அஸ்வினுக்கும் அனுவுக்கும் கல்யாணம் நடக்க போறதா ஊர் பூரா சொல்லியாச்சு. என் பேத்தி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்து அது நின்னு போச்சுன்னு வச்சுக்க, நான் அப்புறம் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னமா? இது என்ன பொது நம்பரா இருக்கா? ஹலோ, சாக்ஷியா? ஆமா. This is Chandrakanta, Inspector of Police. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஒரு என்கொயரிக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். வாட்? என்ன என்கொயரி? நான் எதுக்கு வரணும்? உங்க மேல போலீஸ்க்கு ஒரு சந்தேகம், அத கிளியர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. நீங்களா வந்தா உங்களுக்கும் மரியாதை, எங்களுக்கும் வேலை மிச்சம். இல்லனா போலீஸ் உங்க வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும். எது வசதி? நான் உங்ககிட்ட என் லாயரை பேச சொல்றேன். ஓ, லாயர்லாம் ரெடியா இருக்காங்கன்னா ஏற்கனவே நிறைய கேஸ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லனா எப்ப வேணா கேஸ் வரும்னு தயாரா இருக்க போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் சொசைட்டில பெரிய ஆள். இன்னைக்கு நிறைய பெரிய ஆளுங்க உள்ளதா இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு நீயா வந்துட்டீனா நல்லது, இல்லனா நானே உன் இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். நீ வந்தா வெளியே தெரியாது, நான் வந்தா ஊருக்கே தெரியும். எப்படி வசதி? சரி, நானே வரேன். குட். சார், என்ன சார் இது? ரொமான்ஸ். இந்த பட்ட பகல்லேவா சார்? ரொமான்ஸ் என்ன ட்ரெயினா? எந்த டைமுக்கு வரும் போகும்னு சொல்றதுக்கு? சார், ஆனாலும் நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சார். முன்னெல்லாம் காதல்னாலே உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு ரத்தம் கொடுக்க வந்துட்டு லவ் மேட்டர்னு தெரிஞ்சதும் கொடுக்காமலே போயிட்டீங்க. ஆனா இப்போ ரோஜா, லைஃப்ல ஒருவேளை நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தா காதலோட அருமை எனக்கு தெரியாம போயிருக்கும். கிமு கிபி மாதிரி ரோஜா முன் ரோஜா பின்னு என் லைஃப்ல 2 பார்ட் இருக்கு. நீ வந்த பிறகுதான் என் லைஃப்ல பூ பூக்க ஆரம்பிச்சிருக்க. காதலே என் வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சேன். இப்ப நீ இல்லனா என் வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிடும். அண்ணா, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் ஒரே மண்ணிலே. ஏய் அஸ்வின், நீ எப்படா வந்த? நீங்க அலையில துடு போட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டேனா? நல்லா இருக்குண்ணே. ஆட்டம் பாட்டம் சிறப்பா இருக்கு.
அது ஒண்ணும் இல்ல. அஹ், உங்க அண்ணி பாட சொன்னா, சோ அதான் நான் அப்படியே கொஞ்சம் பாடி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா. கீழே நல்லா பேசி சமாளிச்சிங்கண்ணா. சரி, அதை விடு. ஆமா, நீயும் பூஜாவும் எப்ப ராசி ஆனீங்க? அதுவும் நடு வீட்டுல நின்னு ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு? ஆ, அது ரொமான்ஸ் இல்லைண்ணா, ஒரு ஃபீலிங். பூஜா வந்தா என்னை கட்டி பிடிச்சி அழுதா, மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. நான் இப்ப அஸ்வினை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் கல்பனா ஆன்ட்டி தான். ஆன்ட்டி தான் அஸ்வினோட உண்மையான காதல எனக்கு புரிய வச்சாங்க. அஸ்வின் எனக்காக கடல்ல இறங்கி சூசைட் பண்ணிக்க போனதெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. அஸ்வின் ரூம்ல போய் பார்த்தேன். நான் தூக்கி போட்ட பொருளை எல்லாம் சேகரிச்சு வச்சிருந்தான். அதுல அவன் அன்பு தெரிஞ்சது. நாங்க ஆம்பளைங்களே அப்படிதாம்மா. நீங்க காதலிக்கிற வரைக்கும் மெழுகு மாதிரி உருகிறது. நீங்க 5 மணிக்கு வர சொன்னா 4 மணிக்கு வந்து வெயிட் பண்றது, இப்படி எல்லா வேலையும் செய்வோம். அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு டியூட்டியை பார்க்க போயிடுவோம். ஐயோ, இவனுக்கு காதல் குறைஞ்சு போச்சுன்னு நீங்க சந்தேகப்பட்டு சண்டை போடுவீங்க. இதெல்லாம் காதல் வாழ்க்கையில ஒரு தொடர் கதை தான். சாரு காதல பத்தி ஒரு புத்தகமே எழுதுவாரு. அந்த அளவுக்கு தேறிட்டாரு. ஆனா ரோஜா இல்லனா நீங்க இல்ல சார். சார், நான் இந்த வீட்டுக்கு வந்ததால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறல்ல, அதான் உண்மை. அதுக்காக நாளையில இருந்து வரலன்னு சொல்லிடாத. சில காரணங்களுக்காக தான் உன்னை இங்க வர வச்சிருக்கேன். அது நடக்கிற வரைக்கும் நீங்க வந்துதான் ஆகணும். அப்புறம் அஸ்வின், நீ எப்ப பார்த்தாலும் அப்பா கூட ஆபீஸ்லயே உட்கார்ந்து கிடக்காத. வாழ்க்கைய கொஞ்சமாவது ரசிக்க பழகிக்க. இப்ப மனுஷங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் கொஞ்ச நேரம் கூட ஒதுக்காம ஓடி ஓடி உழைக்கிறாங்க. கடைசியில உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்து சம்பாரிச்ச பணத்தெல்லாம் அங்க மொய் எழுதிட்டு வராங்க. அதனால அப்பாவே ஆபீஸ்ல வேலையை பார்த்துக்கிட்டோம். நீ பூஜாவை கூட்டிக்கிட்டு 4 இடம் சுத்திட்டு வா. ம்? எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாக்ஷி. நான் உன்னை உட்கார சொல்லலையே. சொல்லிதான் உட்காரணுங்கிற நிலைமையில நான் இல்ல. ஓகே சாக்ஷி, நான் நேரா விசாரணைக்கு வரேன். நீ தானே விக்டரை மறைச்சு வச்சிருக்க? விக்டரை ஓ இடத்துல மறைச்சு வச்சிருக்கியான்னு கேட்டேன். Who is Victor? நீங்க யாரையோ கூப்பிடுறதுக்கு என்ன தப்பா கூப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். வெல், அப்ப விக்டர் யாருன்னு உனக்கு தெரியாதா? சரி, நீ யாரு? அத தெரியும்ல என்ன கூப்பிட்டீங்க? நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். எனக்கு கேடி லிஸ்ட் மட்டும் தான் தெரியும். அதான் என்கிட்ட இப்படி பேசுறீங்க. நான் சாதாரண ஆள் இல்ல. நான் மருதநாயகத்தோட பொண்ணு. மருதநாயகத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓ, ஓகே. உங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகியா, ஃப்ரீடம் ஃபைட்டரா? எல்லாருக்கும் தெரியறதுக்கு. ஓகே, அது போகட்டும். நீ எதுக்கு விக்டரை கடத்தின? அதுவும் அர்ஜுன் கிட்ட இருந்து. நான் அவனை கடத்தல. அர்ஜுன் கிட்ட இருந்து அவனை காப்பாத்த நான் முயற்சி பண்ணேன். வெல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹூ இஸ் விக்டர்னு கேட்ட. இப்ப அர்ஜுன் கிட்ட இருந்து அவனை காப்பாத்த முயற்சி பண்ணேன்னு சொல்ற. உனக்கும் விக்டருக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்ல. அப்ப உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை நீ எதுக்கு காப்பாத்தணும்னு துடிச்ச? உன்னதான் கேக்குறேன். விக்டர் அர்ஜுன் கடத்த பார்த்தான். அர்ஜுன் கிட்ட இருந்து விக்டரை காப்பாத்துறதுக்காக நான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ணது உண்மைதான். அதுக்குள்ள விக்டரோட எதிரிங்க யாரோ அவனை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்தினது விக்டரோட எதிரிதான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது யா,
என்னோட கெஸ்ஸிங் அவ்வளவுதான். நீ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பொண்ணுன்னு சொன்ன. விக்டர் போலீஸ் ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு அக்யூஸ்ட். அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? பையா கணேஷ் கொலைகேச நான் தான் விசாரிக்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.